Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம அவல் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, அதே நேரத்துல ரொம்பவே டெலிஷியஸாவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சாப் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணது, 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அவல், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உங்கள் கையை வச்சு நல்லா பிசைங்க. கையை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பக்கோடாவை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. பக்கோடாஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அகேன் ஒரு 2 more மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெயில் இருந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னாச்சு. நல்லா பக்கோடா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அவல் பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.